எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்க பார்க்க போறது மீனாட்சியோட திருக்கல்யாணம் நடக்க இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளையில மதுரையில் நடக்க தொடங்கிட்டு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டோ தெரியல. அப்படி பார்க்க இன்றைக்கு நாங்கள் மீனாட்சியோட திருக்கல்யாணத்துக்கு முன்னால் நடக்கிற அந்த பந்தக்கல் நடுறது அந்த நிகழ்வுக்கு தான் எனக்கு போக வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே கேட்டு தெரிஞ்சு கொண்டதை வச்சு சொல்ல வேணுமெண்டா, அந்த மரம் மாதிரி அதை நடுறது என்னத்துக்குண்டா கல்யாணத்துக்கு முன்னால் இப்படி இந்த வீட்டில் ஒரு கொண்டாட்டம் நடக்குதுன்றதை ஊருக்கு அனௌன்ஸ் பண்ணுறது, ஊருக்கு தெரிவிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ உயரமாக ஒரு மரம் கட்டிக்க அதில் பூ இலைகள் எல்லாம் சேர்த்து கட்டியிருப்பினோம், பட்டு எல்லாம் சேர்த்து கட்டியிருப்பினோம். அதோட அதை ஆமொத்தத்தில் அதை அறிவிக்கிறதுக்கு தான் அந்த சம்பிரதாயம் இருக்குது. அதோட சேர்த்து அதை ஒரு மூங்கில் தடியில் தான் கட்டியிருப்பினோம். அதுக்கும் என்ன காரணம்னு கேள்விப்பட்டேன். அது இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். ஒரு மூங்கில் தடிக்கு போய் அவ்வளோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குமான்னு நான் யோசிச்சும் பார்க்கல. ஏனண்டா அது ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு கல்யாணத்தில் ஒரு கப்புலா வாழின மாட்டேன். இப்போ நம்மளோட சொக்கநாதரும் மீனாட்சியும் வாழ போகிற மாதிரி சில நேரத்தில் வளைஞ்சு கொடுக்குற திறனும் சில நேரத்தில் திடமாக நிற்கிற திறனும் சொல்ல மேலோட்டமாக இன்னும் வழங்குற மாதிரி சொல்ல வேணுமெண்டா சில நேரத்தில் விட்டு கொடுத்து போக தெரியணும். சில நேரத்தில் நான் சரியாக சொல்கிறேன்டா, நான் சொன்னதாண்டா சரியானு பிடிவாதமாக பிடிச்சி ஏன்னா உண்மையாக சொல்கிறேன் நியாயம் பண்ணால் கடைசி வரைக்கும் நின்று காய்க்க வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு நம்ம அதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வார ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதி நினைக்கிறேன், 3ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்க இருக்குது. அதோட நம்மளோட அழகராட்டம் எல்லாமே நடக்க இருக்குது. மறக்காமல் அந்த நாள் வாங்க. வரைக்கு இந்த லிங்கில் போய் பதியுங்க. சரியா? பதியாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு சோறு இல்லை, ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். முகூர்த்த கால் நடுறதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது நடக்கும். மதுரையில் ஒவ்வொரு வருஷமே இந்த பட்டாபிஷேகம் 8ஆம் நாள் திருவிழாவில் மீனாட்சி செங்கோல் ஏந்தி வேப்பம்பூ மாலை சாத்தி ராயர் கிரீடம்னு சொல்லக்கூடிய அந்த கிரீடத்தை அணிவிப்பாங்க. அதே போல் நாம் இங்கே மீனாட்சிக்கு செங்கோல் கொடுத்து கிரீடம் சூட்டி இந்த பட்டாபிஷேகம்ங்கிறத நடத்துவோம். இந்த ஒரு நாளில் மட்டும்தான் மீனாட்சி மூக்குத்தி இல்லாமல் காட்சி கொடுப்பாங்க. மற்ற எல்லா வருடங்களுமே எல்லா நாட்களுமே வருடத்தில் மூக்குத்தியோடு இருந்தாலும் இந்த ஒரு நாள் அந்த ஒரு வேளை மட்டுமே அவங்க மூக்குத்தி இல்லாமல் ஒரு பெண் சிங்கம் போல் அவங்க காட்சி கொடுப்பாங்க. அவங்க சொக்கநாதரை பார்க்குற வரைக்குமே தன்னை அவங்க ஒரு பெண்ணாகவே உணரலை. அவங்க ஒரு ஆண் பிள்ளை போல தான் வளர்க்கப்பட்டாங்க. ஒரு ஆண் போல தான் அவங்க தைரியம் எல்லாத்துலேயுமே அவங்க உச்சத்தில் இருந்தாங்க. அவங்க தன்னை ஒரு பெண்ணாகவே உணரலை. அவங்க எப்போ சொக்கநாதரை பார்க்குறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வெக்கம் அப்படிங்கிற ஒன்று வருது அவங்க முகத்தில். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மூக்குத்தி போடுறதுங்கிறதே நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சியோடைய திருக்கல்யாணத்தோடைய வைபவம் ஆரம்பிக்குது. அதை ஆரம்பிக்கும் விதமாக இன்னைக்கு முகூர்த்த கால் நடுறோம். நம்மளுடைய மரபில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் முகூர்த்த கால் நடுவாங்க. அந்த முகூர்த்த கால் நடக்கூடிய அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்தது. இந்த முகூர்த்த கால் எதுக்கு நடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது திருமணம் நடக்க இருக்குது, இந்த வீட்டில் சுப நிகழ்வு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பாக எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டு பக்கம் போகிறவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்ட்டு. இப்போ அவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். நம்ம ஏதோ ஒரு கெட்ட செய்தி கொண்டு வரோம்னா, இல்லை இங்கே நம்ம சொல்லக்கூடாது, இங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு, நம்ம இதை தெரிவிக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இதுவாகிடுவாங்க. அடுத்தது மூங்கிலில் எதுக்கு இந்த முகூர்த்த பந்தல் நடுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். மூங்கில் எப்படி பார்த்திங்கன்னா அது வளையும் ஸ்டிப்பாகவும் இருக்கும். அதுபோல் இந்த கல்யாணத்துக்கு இந்த முகூர்த்த கால் நட்டதுக்கப்புறமா பொண்ணு வீடும் சரி மாப்பிள்ளை வீடும் சரி எங்கெங்கே வளைந்து கொடுக்கணுமோ அங்கே வளைந்து கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல ஸ்டிப்பாக இருக்கணுமோ அந்த இடத்துல அவங்க ஸ்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முகூர்த்த பந்தலில் இது மூங்கிலில் நடுறாங்க. இதை நட்டதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி பந்தல் போடுவாங்க, வாழை மரம் கட்டுவாங்க, கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க. கல்யாணம் வர்றதுக்கு ஒரு 3 நாள் 5 நாள் அல்லது 9 நாள் இப்படின்னு ஒரு கணக்கு வச்சு பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தவங்க நலங்கு வைப்பாங்க. மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இருந்தாங்கன்னா தங்கச்சிகள் ஒரு நாள் நலங்கு, அக்கா ஒரு நாள் நலங்கு, தாய் மாமன் ஒரு நாள் நலங்குன்னு இப்படி ஒரு நாளும் ஒருத்தங்க நலங்கு வைப்பாங்க. இப்போ நமக்கு மீனாட்சி சொக்கநாதருக்கு யாரெல்லாம் நலங்கு வைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களாம் ஒரு நாள் புக் பண்ணி நாங்கள் நலங்கு வைக்கணும்னு நலங்கு வைப்பாங்க. அதுக்கு சுவாமிக்கு மாலை,
பூ நகை என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து சுவாமிக்கு புடவை வேட்டிக்கு சாத்தி அவங்க ஒரு நாள் நலங்கு எடுத்து செய்வாங்க.
அப்படியே ஆளை சுற்றி ஓகே சோட்டெல்லாம் அடிக்கிறாங்க ஆசை நிறைய நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா இந்த யூடியூப்பில் வந்து நான் ஈழத்தை பற்றி கழிச்சதால கொஞ்சம் தடை செஞ்சுட்டான் டெம்ப்ரரியாக. இப்போ எல்லாம் ஓகே, போன ஒரு 2-3 மாதமாகுது எல்லாம் அன்லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் பழையபடி நான் போடுறதுக்கு இப்போ வீடியோ போடுறதுக்கு இப்போ நான் நிம்மதியாக மன நிம்மதியோடு பழையபடி முந்தி போட்ட மாதிரியே வீடியோ போடலாம். அந்த ஒரு நிம்மதியோடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களை எல்லோரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்ப்ரரியான டாட்டா.